ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யூடியூப் மார்க்கெட்டிங் கோர்ஸோட ட்ரையல் வெர்ஷன் இது. ஸோ எல்லோரும் நினச்சிருக்க மாதிரி யூடியூப்பை வந்து ஜஸ்ட் இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டிங் பண்ணுற ஒரு டூலாவோ இல்லை ஜஸ்ட்டு ஒரு வீடியோ கான்டென்ட் போட்டு கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா சம்பாதிக்கிற ஒரு டூலாகவும் பார்க்குறாங்க. நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஓனராக இருக்க பட்சத்தில் உங்களோட பிஸ்னஸ் ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ ஒரு கான்டென்ட் மாதிரி மேக் பண்ணி அதை யூடியூப்பில் நீங்கள் போஸ்ட் பண்ணி அதுக்கு வியூஸ் வந்து ஆர்கானிக்காக வரலாம் கூட பே பண்ணி கேம்பெயின் ரன் பண்ணி வர வச்சு அது மூலிமா லீட்ஸ் எப்படி லீட்ஸை வந்து கஸ்டமராக கன்வெர்ட் பண்ணுறது எல்லாமே இந்த கோர்ஸில் இருக்கும். ஸோ அதோட ட்ரையல் வெர்ஷன் நீங்கள் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் மார்க்கெட்டிங் கோர்ஸ் ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். அதுங்க சார் ஸ்பெஷலி டிசைன்டு ஃபார் இ-காமர்ஸ் பிஸ்னஸ். நீங்கள் ஒரு வியாபாரியாக இருக்கலாம், நீங்கள் ஒரு ரீசலராக இருக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் உங்கள் வீடியோவை போஸ்ட் பண்ணி அது மூலிமா எப்படி சேல்ஸ் வர வைக்கிறது, இன்ஃபேக்ட் வியூஸ் பெருசாக போடலாம் கூட கூகுள் ஆட்ஸ் மூலிமா சில கேம்பெயின்ஸ்லாம் க்ரியேட் பண்ணி எப்படி வந்து ஒரு அவேர்னஸ் க்ரியேட் பண்ணி சேல்ஸ் கொண்டு வருது. ஸோ இது கம்ப்ளீட்டாக இந்த கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சேல்ஸை மைண்டில் வச்சு டிசைன் பண்ண கோர்ஸ். ஓகேவா? ஸோ இந்த கோர்ஸில் நீங்கள் எதை எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாதுன்னா எப்படி ஒரு வியூஸை அதிகரித்து அது மூலிமா டாலர்ஸில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தீங்கன்னா திஸ் கோர்ஸ் இஸ் கம்ப்ளீட்லி நாட் ஃபார் யூ. சரி சார், இப்போ இவ்வளோ தான் சொல்கிறீங்கல்ல, ஆல்ரெடி இதில் யாராவது உங்கள் கிளைண்ட் சக்ஸஸ் ஆயிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா நான் 2 பேரை காட்டுறேன். ஒன்று பிகினரை காட்டுறேன், இன்னொன்று இப்போது ரீசெண்டாக நாங்கள் வந்து ஒரு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணி யூடியூப் மார்க்கெட்டிங் மூலிமா ஒரு சேல்ஸ் எடுக்க வச்சிருக்கோம், அதையும் காட்டுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நம்மளோட கிளைண்ட் ஒருத்தரோட சேனலோட அனலிட்டிக்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ இவர் நாங்கள் சொன்ன மாதிரியே வந்து ஒரு யூடியூப் மார்க்கெட்டிங் மூலியமாகவே சேல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. ஸோ டாக்டர் விமல் அப்படின்றவர் கூட நீங்கள் ஆல்ரெடி நம்ம தமிழ் காமர்ஸ் சேனல் கூட பார்த்துருப்பீங்க. இந்த இவர் தான் அந்த டாக்டர் ஹெர்பல் அப்படின்ற ஒரு பிராண்டுக்கு ஓனர். ஸோ இவர் அமேசான்லையும் செல் பண்ணிட்டு இருக்காரு. நான் காட்டுற பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் அவரோட ப்ராடக்ட்டு. ஸோ இந்த மாதிரி அமேசானே செல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் என்ன ஆசைப்பட்டார்னா நமக்குன்னு ஒரு பிராண்டை செட் பண்ணி எந்த ஒரு மீடியேட்டர்ஸும் இல்லாமல் ஸ்ட்ரெயிட்டாக செல் பண்ணணும்னு ஆரம்பிச்சார். ஸோ நாங்கள் என்ன பண்ண சொன்னோம்னா, சார் நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு டாக்டராக உங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கு, ஒரு சித்தா டாக்டரா. ஸோ ஒரு ஹேர் ஃபால்க்கு எதுனால ஆகுது எல்லாமே உங்களுக்கு என்ன நோட் தெரியும். அதை வந்து நம்ம கான்டென்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி சேனல் ஒன்று டெவலப் பண்ணலாம். ஸோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா அவரோட சேனலுக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர்ல 2630 இதெல்லாம் ஒரு பெரிய சாதனையான்னு கேட்பீங்க. பட் ஆனால் இப்போதான் அவர் வந்து க்ரோத் ஸ்டேஜ்லேயே இருக்கார். கிட்டத்தட்ட 453 சப்ஸ்கிரைபர்ஸ் 28 டேஸ்ல வந்திருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, சேனல் ரேஷியோல 25% ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்காங்க. உங்களுக்கு லாஸ்ட் 28 டேஸ்ல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 57.6K யூனிக் வியூஸ் வந்திருக்காங்க. அதாவது ஆல்ரெடி இந்த சேனலோட மெம்பர் இல்லாமல் புதுசாக இவ்வளோ பேர் வந்திருக்காங்க. ரிட்டர்னிங் வியூஸ் 15.K வந்திருக்காங்க. சரி, ஆல்ரெடி சேனலையும் பெருசாக உங்களுக்கு நீங்கள் காட்ட அளவுக்குலாம் வியூஸ் இல்லை அப்படின்னு இதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா டெய்லி பேசிஸில் இவ்வளோ ரூபாய் கேம்பெயின் ரன் பண்ணுறாரு இல்லையா? ஸோ அதை நாங்கள் என்ன பண்ணோம்னா ஒரு எக்ஸல் ஷீட் மாதிரி ரெடி பண்ணோம். எக்ஸல் ஷீட்டில் எந்த டேல ஆரம்பிச்சோம்னா அக்டோபர் மாதத்துல வந்து பிளான் பண்ணி பண்ண ஆரம்பிச்சோம். ஒவ்வொரு நாளுமே எவ்வளோ என்கரேஜ் வருது, அதில் ஓல்டு என்கரி எவ்வளோ, நியூ என்கரி எவ்வளோ, சேல்ஸ் எவ்வளோ, நம்பர் ஆஃப் சேல்ஸ், இதை நாங்கள் நோட் பண்ண சொன்னோம். ஸோ இதுக்கு தான் சொல்கிறேன், யூடியூப் மார்க்கெட்டிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வே டு இம்ப்ரூவ் யுவர் சேல்ஸ் வித்தவுட் வெப்சைட். இது பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து தேவையே இல்லை. ஜஸ்ட் யூடியூப்ல கண்டென்ட் போறாரு, அது எப்போ பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா அவரோட நம்பர் லைவாகவே காட்டிட்டே இருக்காங்க. எப்போ பார்த்தாலும் நம்பர் இருக்கும், டிஸ்கிரிப்ஷன் போனீங்கன்னா நம்பர் இருக்கும். ஃபோன் பண்ணி எப்போ வேணாலும் அவரை கான்டாக்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிட்டாரு. வாட்ஸ்அப்பில் நீங்கள் மெசேஜ் பண்ணீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் கான்டாக்டிங் டாக்டர் ஹெர்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இது எல்லாமே பார்த்தா ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ் மாதிரி செட் பண்ணிட்டு அவர் ஹாயாக உட்காந்துட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் கிரியேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் எந்த இமெயிலேருந்து நீங்கள் கிரியேட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமெயில் ஃபஸ்ட்டு ஜிமெயிலில் சைன் இன் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக யூடியூப்க்கும் அது வந்துடும், உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ யூசர் நேம் வந்து 90s மிட்டாய் கடை ஆன்லைன் இருக்குது. ஸோ நல்ல வேலை அதுவும் கிடச்சிருச்சு. ஸோ மைக் செட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய சேனல் ஆர்ட் மார்க். ஸோ இது வந்து யூடியூபோட கவர் ஃபோட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதை நம்ம வந்து ஆல்ரெடி டிசைன் பண்ணியாச்சு. ஸோ இந்த லோகோ, இந்த சேனல் ஆர்ட் எல்லாமே வந்து டிசைனிங் சீரிஸ்லேயே கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்ட்டு. ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் முடிச்சாச்சு. பப்ளிஷ் கொடுத்துருங்க. ஸோ பேனர் ஆட் பண்ணியாச்சு. வீடியோ வாட்டர் மார்க்னா என்னன்னா பேசிக் இன்ஃபோ பார்த்தீங்கன்னா நேம் ஓகே 90s மிட்டாய் கடை நம்ம தான் போஸ்ட் பண்ணணும். ஹேண்டில் வந்து யூசர் ஐடி கொடுத்துருக்காங்க. இது வந்து பேக் எண்ட் தான், ஃப்ரண்ட் எண்டில் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு யாரும் தெரிய போகிறதில்ல. உங்கள் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன் இது எங்கே வரும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த சேனல் எடுத்துக்கோங்களேன், அபவுட்டில் போனீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கா? ஸோ இந்த இடத்துல வரும். ஸோ என்ன உங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட நீங்கள் என்ன தெரிவிக்கிறீங்களோ அதை நீங்கள் சொல்லிக்கலாம். உங்களோட ஃபேஸ்புக் பேஜோட லிங்க், அதுக்கடுத்து இன்ஸ்டாகிராம் லிங்க், அந்த மாதிரி ஒன்று நீங்கள் கொடுத்துக்கலாம். ட்விட்டர், லிங்க்டின் எது வேணால் கொடுத்துக்கலாம். ப்ராப்பராக கொடுக்கும்போது அது எப்படி உங்களுக்கு விசிபிள் ஆகும்னா, இப்போ இவங்களோட சேனல் பார்த்தீங்கன்னா லிங்க்ஸ் போட்டு இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், இதை இப்போ ஃபேஸ்புக்கில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன், நேராக உங்களோட ஃபேஸ்புக் பேஜ் வந்து கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். இப்போ ஓகே சார், இந்த சேனல் பேனரில் இந்த மாதிரி லிங்க் வரல, அது எப்படி செட் பண்ணோம்னா, ஸோ உங்களோட சேனல் வந்து செட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்து நீங்கள் கண்டென்ட் போட வேண்டியது தான். அது எப்படின்ற அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண முடிவு பண்ணிட்டீங்க, உங்கள் ப்ராடக்ட்ஸை பற்றி ஒரு கான்டென்ட் மேக் பண்ண ஆரம்பிச்சாலும் முடிவு பண்ணிட்டீங்க. பட் அந்த யூடியூப் வீடியோஸ் ஷூட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் நீங்கள் டிஃபால்ட்டாக கையில் வச்சுக்கணும், அது எங்கே வாங்குறது எல்லாமே நான் அந்த வீடியோ சொல்ல போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வீடியோ கேப்சர் பண்ணுறதுக்கு கேமரா வேணும். நான் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா கெனானில் 200D Mark II கேமரா யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பட் நான் அது யாருக்குமே ப்ரிஃபர் பண்ண மாட்டேன் இனிஷியல் ஸ்டேஜில். இது நான் கிட்டத்தட்ட யூடியூப் ஆரம்பித்த காலத்துலேருந்து நான் இந்த மாதிரி ஒரு செல்ஃபி ஸ்டிக் வச்சுருக்கேன். பட் இது பேரே எனக்கு தெரியாது. ட்ரைபடாக கூட நிற்க வச்சுக்கலாம். செல்ஃபி ஸ்டிக்கை பார்த்திங்கன்னா உங்களால் வந்து நிற்க வைக்க முடியாது, பட் இது நிற்க வைக்கலாம். இது பார்த்திங்கன்னா நிற்கிது. ஸோ உங்களோட ஃபோனை இதில் மவுண்ட் பண்ணிக்கலாம்.
ஃபுல் ரொட்டேட். நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் எடுக்கணும்னா கூட இது லாங் வீடியோக்கு இந்த மாதிரி ஆங்கிள் வச்சு எடுப்பாங்க ஃபோனை, இதே ஷார்ட்ஸ் வீடியோக்கு இப்படி வச்சு எடுப்பாங்க. இன்றைக்கி தேதிக்கெலாம் அது கண்டிப்பாக கிடைக்காது. இது ஒரு பொக்கிஷன் மாதிரி பாதுகாத்து வச்சிருக்கு இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் கூட. ஏன்னா நாங்கள் ஒரு சில டைமில் ஷூட்டுக்கு போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு குடோன் மாதிரி இருக்கும், ரொம்ப சின்னதாக இருக்கும், சேர் போட கூட இடம் இருக்காது. அப்போது வந்து இன்ஃபேக்ட் இந்த ட்ரைபாடு கூட எங்களை காலை வாரி விட்டுரும். இது எங்களுக்கு காலை வாரி விடாது. ஏன்னா யோசிச்சு பாருங்களேன், இதை நாங்கள் நிப்பாட்டுறதுக்கே ஒரு ஆள் நிற்கிற அளவுக்கு ஒரு ஸ்டாண்ட் வேணும். இதை இன்னமும் பெருசாக டெவலப் பண்ணாங்க, யோசிச்சு பாருங்க. ஸோ இதை நிற்க வைக்கிறதுக்கே ஒரு ஆள் நிற்கிற இடம் தேவைப்படுது. ஸோ இப்போ கேமரா ஈஸியாக மவுண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எந்த டேரெக்ஷனில் வேணாலும் திருப்பிக்கலாம், எப்படி வேணால் நீங்கள் ஆங்கிள் செட் பண்ணிக்கலாம், கீழேயோ மேலேயோ. ஈவன் நான் வந்து ரொட்டேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ நான் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண புதுசில் பார்த்தீங்கன்னா ஆடியோ கேட்கல நாய்ஸ்ன்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட் வந்துச்சு. அப்போ தான் ஓகே, யூடியூப்னா கண்டிப்பாக ஆடியோ கேப்சர் பண்ணுறதுக்கும் ஒரு சில டிவைஸ் வேணும், அதையும் தனியாக ரெக்கார்ட் பண்ணுன்ட்டு நான் ஃபஸ்ட்டு என்னோட ஆடியோஸ்லாம் நான் கேப்சர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண டிவைஸ் பார்த்திங்கன்னா போயோ மைக். ஸோ போயோ மைக் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு வயர்ட் மைக் தான், ரொம்ப கம்மியான பட்ஜெட் தான் இது. இதில் என்னென்னா நீங்கள் கேமராக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், உங்களோட மொபைல் ஃபோன்ஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட மொபைல் ஃபோன்ஸில் ஆக்ஸ் கேபிள் சப்போர்ட் இருந்ததுன்னா டேரெக்டாக இதை நீங்கள் அதில் பின் பண்ணிக்கலாம். இன்றைக்கி தேதிக்கு பார்த்தீங்கன்னா எந்த ஆண்ட்ராய்ட் மொபைலும் வந்து ஆக்ஸ் சப்போர்ட் கொடுக்குறதில்ல. ரொம்ப பழைய மொபைலில் மட்டும்தான், ரொம்பன்னு சொல்ல முடியாது, ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் இந்த மொபைல் எல்லாத்துலேயுமே வந்து ஆக்ஸ் சப்போர்ட் இருக்குது. ஈவன் இப்போ கூட என்னோட ரோட் மைக்கில் நான் வயர்லெஸ் மைக்கில் பேசினா கூட இதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு ஒரு ரிசீவர் இங்கே இருக்குது. இந்த ரிசீவர்லேருந்து ஆக்ஸ் கேபிள் வழியாக தான் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ உங்களோட மொபைலில் வந்து ஆக்ஸ் சப்போர்ட்னா நீங்கள் இந்த ஆக்ஸ் கேபிள் போட்டு மாட்டிக்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யூடியூப் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஹவு டு ஷூட் அ லாங் வீடியோ. ஸோ லாங் வீடியோனா என்ன சார், ஷார்ட்ஸ்னால் 60 செகண்ட் இருக்கும், லாங் வீடியோ எவ்வளோ வேணா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவீங்க. பட் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னா, லாங் வீடியோ அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக 20 நிமிஷம், அரை மணி நேரம் அந்த மாதிரி கூட ஷூட் பண்ணுவாங்க. சார் நீங்கள் மட்டும் உங்களோட சேனலில் போட்டிருக்கீங்க பார்த்தீங்கன்னா, நான் எந்தெந்த வீடியோஸ்லாம் வந்து நான் சொல்கிற அந்த டைம் டியூரேஷன் மேலே போட்டிருக்கணும் அதெல்லாம் போய் செக் பண்ணி பாருங்கள், வியூஸே பெருசாக வந்திருக்காரு. எந்தெந்த டைம் டியூரேஷன் வந்து 8 to 9 மினிட்ஸ் வந்திருக்கோ அது எல்லாமே பார்த்தீங்கன்னா வியூஸ் ஓரளவுக்கு போயிருக்கும். ஸோ இது வந்து என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களோட இ-காமர்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பட்சத்தில் உங்கள் ப்ராடக்ட்ஸோ சர்வீஸோ நீங்கள் ப்ரொமோட் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் வந்து மினிமம் 8 to 9 மினிட்ஸ் போகணும். ஸோ லாங் வீடியோட இன்டென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா நம்ம நிறைய பேசுறதுக்கான டைம் 7 நிமிஷம் இருக்குது, அதுக்குள்ளே நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ரெஃபரன்ஸுக்கு நம்மளோட 90s மிட்டாய் அவங்களோட அந்த சாராக இருக்கட்டும், விமன் சார், நம்ம டாக்டர் ஹெர்பல் விமன் சார் இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு வீடியோஸாக போடுவாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அவங்க இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குது, நீங்கள் தாராளமாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற சொல்கிறதுக்கே அவங்க ரொம்ப கூச்சப்பட்டு சொல்லுவாங்க. அதுதான் ஒரு நல்ல ஒரு பிஸ்னஸ் மேன் அழகு. அதை விட்டுட்டு எடுத்த உடனே என்கிட்ட இருக்குது, இந்த ப்ராடக்ட் இங்கே இருக்குது, நீங்கள் ஆன்லைன் ஆர்டர் பண்ணலாம், இந்தியா போஸ்ட்டில் பண்ணுவோம், அந்த மாதிரி எதுவுமே சொல்லக்கூடாது. இந்த யூடியூப்பில் நம்ம கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு மெயின் இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா, ஒரு அத்தன்டிகேஷன் ஏற்படும். ஸோ இப்போ லாங் வீடியோ போஸ்ட் பண்ணி பார்ப்போம். லாங் வீடியோஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சேம் யூடியூப்லேருந்து எப்பவுமே போஸ்ட் பண்ணுங்க, ஸ்டுடியோக்கே வந்துடுங்க, இதான் ஸ்டுடியோன்னு சொல்லுவாங்க. அப்லோட் ஃபைல்ஸ் கொடுத்து செலக்ட் ஃபைல் கொடுங்க, 90sன்னு போடுறேன். சில பேர் கேட்பீங்க, சார் அந்த 90s எப்படி சார் போகிறீங்க, எனக்கெல்லாம் போட்டால் எஸ்ன்னு கொடுத்து ஸ்பேஸ் கொடுத்தா இஸ்ன்னு வருது அப்படின்னு சொல்லுவீங்க. என்னென்னா, ஸோ ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு டைட்டில். ஸோ டைட்டில் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சமோட் லைக் கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் நமக்கு தேவையான எல்லாமே முடிஞ்சிச்சு, டேக்ஸ்லாம் போட்டாச்சு, தமிழ் போட்டாச்சு, நெக்ஸ்ட் கொடுக்குறோம். கொஞ்சம் கீழே வந்தீங்கன்னா சண்டேலேருந்து சாட்டர்டேக்குள்ளே எந்த ஹவர்ஸில் அதிகமான அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் இந்த பர்டிகுலர் இந்த சேனலுக்கு. ஒவ்வொரு சேனலுக்குமே ஒவ்வொரு ஆடியன்ஸ் டெடிக்கேட்டடாக அந்த டைமில் பீக்கில் இருப்பாங்க. ஸோ புது வீடியோ, புது சேனல், ஸோ பெருசாக வியூஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்படி இருந்தாலும் நம்ம வியூஸ் ஏற்றுறதுக்கு என்னென்ன பண்ணலான்றதை அடுத்தடுத்த வீடியோஸில் நான் சொல்லியிருக்கேன். ஒரு வெப்சைட்டுக்குலாம் நாங்கள் டிராஃபிக் ஜெனரேட் பண்ண வெறும் வீடியோ கேம்பெயின் மட்டும் தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நீங்கள் பார்த்தாலே தெரியும். அப்படி ரன் பண்ணி வியூஸ் கொண்டு வர வச்சு அந்த வியூஸை வச்சு திருப்பி ரீடார்கெட் பண்ண ஆரம்பிச்சோம். அது எப்படின்னா பாருங்க, ஆடியன்ஸ் மேனேஜர் செக்ஷன் போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து உண்மையிலே நீங்கள் வந்து அவரு தான் ரன் பண்ணிக்கலாம்னு கூட கேட்பீங்க. லிங்க் அக்கௌண்ட்ஸில் போய் பார்க்கலாம். ஸோ யூடியூப் ஒரு இது லிங்காக இருக்குது, ஃபர்ஸ்ட் சேனல். ஓகேவா, என்ன சேனல் பாருங்க, எஸ் டாக்டர் ஹெர்பல். ஓகேவா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஹெர்பல் வீடியோ வியூவர்ஸ் கிட்டத்தட்ட 2,30,000 4 லட்சம் ஆடியன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ எதனால நம்ம ஒரு சேனலில் வீடியோ தொடர்ந்து போஸ்ட் பண்ணுறோம், அதை கூகுள் ஆட் கூட லிங்க் பண்ணுறோம், அந்த சேனலில் கூகுள் ஆட் கூட லிங்க் பண்ணி இந்த ஆடியன்ஸ் எதுக்கு சேவ் பண்ணுறோம், சேவ் பண்ணிட்டு கேம்பெயின் ரன் பண்ணுறோம், எல்லாமே உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதனால தான் அவர் சேல்ஸ் வந்து அதை ப்ராப்பராக நம்ம வந்து எக்ஸல் ஷீட்டில் ஃபீட் பண்ணியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ வந்து யூடியூப் மார்க்கெட்டிங் கோர்ஸோட ட்ரையல் வெர்ஷன் பார்த்துருப்பீங்க. எஸ், ரொம்ப கஷ்டப்பட்டு, இன்ஃபேக்ட் இந்த 4 கோர்ஸ்லேயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட கோர்ஸ் வந்து யூடியூப் மார்க்கெட்டிங். ஏன்னா அதை வந்து நம்ம ஜஸ்ட் இப்படி சொல்கிறது சொல்லிடலாம், அதை ரியல் டைமாக ஒரு வீடியோ, ஒரு சாஃப்ட்வேர் வச்சு எடிட் பண்ணுறது எப்படி, ஒரு வீடியோவை ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணுறது எப்படி, ஒரு கான்டென்ட் மேக் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி வச்சுக்கணும், பிஸ்னஸ் கான்டென்ட் ரெடி பண்ணுறதுக்கு, இது எல்லாமே நாங்கள் ரியல் டைமில் கொண்டு வரதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் யூடியூப் மார்க்கெட்டிங் கோர்ஸை ப்ராப்பராக கற்றுக்கிட்டு தான் பண்ணணும். ஓகேவா, ஏன்னா மற்ற எல்லா கோர்ஸுமே வந்து உங்களுக்கு பார்த்தோன்னே போதும். யூடியூப் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டும் கொஞ்சம் நீங்கள் வந்து மெனக்கெட்டால் மட்டும்தான் அதுலேருந்து ரிசல்ட் எடுக்க முடியும். அந்தளவுக்கு நாங்களும் கஷ்டப்பட்டுருக்கோம், உங்களுக்கு புரிகிற வகையில் இருக்கும்.
நீங்கள் அடுத்து மேபி வெப் டிசைனிங் கோர்ஸோட ட்ரையல் வெர்ஷன் பார்க்குறதா கூட பார்க்கலாம்.